ஒரு கிராமத்துல ஜான்னு ஒரு பையன் இருந்தான். எல்லாரும் அவனை சோம்பேறி ஜான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவன் நாளெல்லாம் தூங்கிட்டே தான் இருப்பான், வேலை செய்யவே மாட்டான். அவன் அம்மா டெய்லி ஜான் எழுந்துடுறா, சூரியன் மேல வந்துடுச்சுன்னு. ஆனா ஜான் சொன்ன மாதிரி இன்னும் 5 நிமிஷமானு தூங்கிடுவான். மற்ற பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, இல்லைன்னா வீட்டுல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா ஜான் மட்டும் மரத்தடியில படுத்துட்டு மேகங்களை பார்த்துட்டு கனவு காணுவான். ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து, ஆப்பிள் சந்தைக்கு எடுத்துட்டு வர யாராவது உதவுங்க, பரிசு தரேன்னு சொன்னார். எல்லாரும் ஓடினாங்க. ஜான் மட்டும் வேலையா வேண்டான்னு தூங்கிட்டே இருந்தான். அன்னைக்கு சாயந்தரம் அந்த பெரியவர் எல்லா பசங்களுக்கும் காசும் ஒரு ஸ்வீட்டும் கொடுத்தாரு. ஜான் அதை பார்த்து ஆச்சரியமானான். அடடா, இது எனக்கும் கிடைக்க கூடியதுதான்னு ஞாபகம் வச்சுக்கிட்டான். அடுத்த நாள் அந்த பெரியவர் வந்து, இந்த முறை எனக்கு ஆரஞ்சு பறிக்கணும், யாராவது உதவி பண்றீங்களான்னு கேட்டா. ஜான் சும்மா இருக்க முடியாம இவ்வளவு பரிசு கொடுப்பாரு, வேலை பார்க்கலான்னு நினைச்சு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சான். சும்மா ஈஸியான வேலை இல்ல, ரொம்ப கஷ்டம்தான். வேர்த்து சொன்னான். ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெரியவர் அவனுக்கு நிறைய காசும் ஒரு பெரிய ஆரஞ்சு கேக்கும் கொடுத்தாரு. ஜான் அசந்துட்டான். அப்பா, வேலை செஞ்சா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு மகிழ்ச்சியோட சொன்னான். அடுத்த நாளுக்கு பிறகு அவன் டெய்லி எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சான். சோம்பேறி ஜான்னு இன்னும் கூப்பிடுவாங்க. ஆனா இப்போ அது அவனுக்கு ஒரு ஜாலியான பேரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, தூங்கிட்டே கனவு காணலாம், ஆனா நம்ம உழைச்சாதான் அது உண்மையாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை குட்டீஸ்.